தந்திட்டினர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம். இந்தியன் ரேசிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி ஒன்று சென்னையில் போன வருஷம் நடந்தது நமக்கு தெரியும். இந்த வருஷம் கோவாவில் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த ஈவெண்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ ஒரு ரேசிங் கார்னா அது எப்படிலாம் இருக்கும், என்ன ஸ்பெக்கில் இருக்கும், அந்த காரை எப்படி ரெடி பண்ணுறாங்க, எப்படி ட்ராக்ல அதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஹிக்கிளோட வெயிட்னு பார்த்தோன்னா ஒரு 805 kg தான் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் டிரைவரோட வெயிட்டு. அப்போ இதுக்குள்ளே உட்கார்ற அந்த டிரைவர் அவரோட ஃபிட்னஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதான் வெஹிக்கிளோட வெயிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதில் ஓட்டுற டிரைவர்ஸ் எல்லாமே பயங்கர லீனாக பயங்கர ஃபிட்டாக வந்து உங்களுக்கு இருக்காங்க. வெஹிக்கிளோட லென்த்து ஒரு 5.62 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதோட விட்த் அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோஸ் டு 2 மீட்டர்ஸ் வந்து இருக்கும். ஹைட் வந்து 0.95 மீட்டர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் அலவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. டு த ஃப்ளோர் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே இன்ஜின் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது F4 கேட்டகரியில் இருக்கிற ஒரு கார்ஸ். இந்த இன்ஜின் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 1.3 லிட்டர்ஸில் இன்லைனில் 4 சிலிண்டரில் வித் டர்போவோட உங்களுக்கு இது கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு கார்ஸ்ல இருந்து ரேஸுக்கு அப்படின்னு மாறுற ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரேஸ் கார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே இது F1 அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1.6 லிட்டரில் 6 சிலிண்டர்ஸில் வந்து கிடைக்குது. இதோட பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி 55 to 60 லிட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இன்ஜின் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எப்படி நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வேற லெவலில் வந்து இருக்கு. எல்லாமே எக்ஸ்போஸ்டா வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ரியர் வீல்ல தான் அது வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அந்த இன்ஜின் இங்கே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி தான் டிரைவர் வந்து உள்ள உட்காந்துருக்காரு. ஸோ இங்க பின்னாடி நீங்க பார்க்கும்போது விங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இருந்தா ஸ்பாய்லர் அப்படின்னு ஒன்று டிரைவ் ஆகி நம்மளோட காசை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விங் வந்து அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ணி அவங்களுக்கு தேவையானப்போ அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸை எப்போ தேவைப்படுதோ அப்போ அதை எனேபிள் பண்ணி உங்களுக்கு டவுன்வர்ட் பண்ணி அந்த கார் வந்து போகுது. ஸோ இந்த கார் வந்து ஒரு மோனோகாக் பில்ல தான் வந்து உங்களுக்கு இருக்கு. ஒரே சாசியோட சேர்ந்து இன்டகிரேட் ஆகி தான் இந்த கார் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ள வந்து ஒரு டிரைவர் உட்காந்துருக்காரு, நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ அதோட ஸ்டேரிங்கு, அதோட டிஸ்பிளே அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இங்கே உள்ள வந்து நீங்க பாருங்க. ஸோ அதில் நம்ம கேம் விளையாடுற மாதிரியான ஒரு ஸ்டேரிங்கு, ஒரு கேம் மாதிரியான ஒரு இப்போ வண்டியை வந்து ஆன் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பாருங்க, கியர் ஷிஃப்டரும் கியர் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அந்த வெஹிக்கிள் ஓடுறத கியர் ஷிஃப்ட் பண்ணுறது அவர் கையில் இங்கே மாத்திராரு பாருங்க. இங்கே ஸோ டயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே தான் ரேசிங் டயர்ஸ் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஒரு 3 கலர்ஸில் வந்து இந்த டயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரெட்டு, ஒரு மாதிரி ஒரு ப்ளூ ஷேட்லையும் எல்லோலையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒயிட்டும் கிடைக்குது. ஒரு ஹார்ட் டயரு, சாஃப்ட் டயரு, இது மாதிரி கேட்டகரி வைஸ் பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி கார் வந்து வரும்போது 3 செட் ஆஃப் டயர்ஸ் வந்து எடுத்துட்டு வருவாங்களாமா. ஸோ அப்போ இந்த ரோடோட கண்டிஷன், இந்த ட்ராக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேத்தாப்புல டயரை வந்து பிக் பண்ணி உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட த்ரெட் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லா வலுன்னு அதோட டயர் வந்து உங்களுக்கு இருக்கு. அப்போ டயரோட அந்த கிரிப் அப்படிங்கிறது வண்டியோட வெயிட்னால மட்டும்தான் உருவாகுது. ரொம்ப கிரிப்பா இருந்தால் லாஸ் அதிகமா இருக்கும், நமக்கு ஸ்பீட் லோவா இருக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபிளாட்டான ஒரு டயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படிதான் இந்த டயர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ரேஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் பல விஷயங்கள் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. ரைட் ஃப்ரம் சைட் மிரர்ல இருந்து, ஸ்டேரிங்ல இருந்து எல்லாமே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டிரைவரை உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவரோட கம்ஃபர்ட்டுக்கு ஏத்தாப்புல எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இங்க வந்து நீங்க பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அதுல ஸ்டேரிங்கே வந்து அங்க இல்ல. அதே மாதிரி ஓஆர்விஎம் இப்போதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு எந்த டிரைவர் ஓட்டுறாரோ அந்த டிரைவருக்காக அவரோட கம்ஃபர்ட்டுக்கு ஏத்தாப்புல அது வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இங்க நீங்க பார்க்கலாம் ஒரு டிரைவரும் எவ்வளோ ஃபிட்டா அவ்வளோ ஒல்லியா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அவர் உட்கார்ற பிளேஸ் வந்து நீங்க காமிங்க. ஸோ உள்ள அந்த காக்பிட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு லீனா ஒருத்தர் உள்ள ஸ்லைட் பண்ணி உள்ள போற அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வீலோட சஸ்பென்ஷன் டிராவல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கலாம். இந்த வீலோட கனெக்ட் பண்ணி அந்த இன்ஜின் கனெக்ட் பண்ணி இருக்கிற அந்த சாசியோட சேர்ந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுற மாதிரி ஒரு சஸ்பென்ஷனோட செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் தான் வந்து இருக்கு. இந்த டிஸ்க் பேடையும் நீங்க பார்க்கலாம். இந்த டிஸ்க் பேடெல்லாம் வந்து அவ்வளோ பல்கா வந்து இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்ரி லேப்புக்கு ஒருக்க இந்த டிஸ்க் பேடை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க.
அந்த டிஸ்க் பேட ரீகண்டிஷனிங் இங்க நடந்துட்டே இருக்கு. இந்த ஒர்க் ஷாப் வந்து அவ்வளோ பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்றாங்க. டயர் சேஞ்ச் பண்ணணும்னா 3 செகண்ட்ல டயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லைட் வந்து ஆக்சுவலா எதுக்காக அப்படின்னா எத்தனை லேப் இந்த கார் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு கவுண்டரா இது ஒர்க் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா இது கவுண்ட் பண்ணி டேட்டாஸ் வந்து உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் ரூம் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங் வந்து நீங்க பார்க்க முடியும். இதுல கியர் ஷிஃப்டிங்க்குலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பேடல் ஷிஃப்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்மளோட கார்ஸ்ல, அதே மாதிரியே இங்க பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இதுல தான் வந்து கையில தான் கியரை வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. கீழே லெக்கோட பிளேஸ்மெண்ட் வந்து நீங்க பாருங்க. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் உள்ள வந்து அவர் ஸ்ட்ரெச் பண்ணி தான் அவர் வந்து உட்காந்துக்கணும். இந்த சீட்டு குஷன்லாம் எதுவும் கிடையாது. அவ்வளோ ஹார்டாக இருக்கு. பேசிக்கலி அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏதாப்புல இதை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சீட் பெல்ட்ஸுமே நமக்கு இதில் கிடைக்குது. இப்போ நம்ம இருக்கிறது எங்க அப்படின்னா சௌரவ் கங்குலி சாரோட டீம் தான் கொல்கத்தா ரேசர் அந்த டீம்ல இருக்கும். இந்த காரு தான் அந்த டீம் சார்பாக வந்து இந்த ட்ராக்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணது. அப்படியே ஃபுல்லி வந்து அப்படியே ஜிகு 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 எல்லோ கலர்ல வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளேயும் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட மோஸ்ட்லி எல்லா காரும் சிமிலராக தான் இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு இந்த இன்ஜினை டியூன் பண்றாங்க, எந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளை வந்து கண்டிஷனாக வச்சுக்கிறாங்க, அதை பொறுத்து தான் இந்த ட்ராக்ல இருக்கிற அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்டை வந்து நீங்க பாருங்க எவ்வளோ ஷார்ப்பா ஊசியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. பேசிக்கலி ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு ப்ரொஃபைல் வந்து இது இருக்கணும். இந்த டிராக் அப்படிங்கிறதே இல்லாத அளவுக்கு இது வந்து டிசைன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கீழேயுமே வந்து எவ்வளோ சின்ன கிளியரன்ஸ் தான் நீங்க பார்க்க முடியும். அதனால இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரேஸ் ட்ராக்ல ஓடக்கூடிய ஒரு கார் தான். சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ்டா வந்து இங்கே உங்களுக்கு வெளியில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவ்வளோ அழகான ஒரு சஸ்பென்ஷனோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த ரேஸ் நடக்கும்போது நம்மளால பார்க்க முடிஞ்சது. நல்ல லென்த்தியா இருக்கு. டிரைவர்ல இருந்து ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது அவ்வளோ கேப்ல தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு வெட் டயர் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருக்கிற டயருக்கும் இங்க இருக்கிற டயருக்கும் டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாருங்க. இது எவ்வளோ பிளெயினா இருக்கு, பட் இதுல வந்து நிறைய க்ரூவ்ஸ் இருக்கு. இந்த டயர் வந்து இன்கேஸ் நீங்க ட்ராக்ல நிறைய தண்ணி இருக்கு, மழை பெஞ்சு முடிஞ்சு அப்படின்னா இது ரன் ஆகும் போது கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 85 லிட்டர்ஸ் தண்ணியை அப்படி புஷ் பண்ணி வெளியே தூக்கி போடுமா. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெட் டயர் வந்து இது ட்ராக்குக்கு ஏத்தாப்புல சீசனுக்கு ஏத்தாப்புல எந்த டயர் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்றாங்க. இந்த விங்ஸோட இன்னொரு ஒர்க் என்ன அப்படின்னா ஓவர் டேக்கிங் அப்போ இதை சென்ஸ் பண்ணி நம்ம ட்ராக்ல வந்து டிஆர்எஸ் ஜோன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் உங்களால ஓவர் டேக்கே எடுக்க முடியும். பேசிக்கலி ஒரு கார்னரான ஒரு இடத்துல. ஸோ அதில் முன்னாடி இருக்கிற காருக்கு ஏத்தாப்புல இந்த விங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு பொசிஷனை சேஞ்ச் பண்ணி ஒரு புஷ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒர்க்கு கூட இந்த விங்ஸுக்குள்ள உங்களுக்கு நடக்குது. பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. என் பேர் வந்து சுல்தான். நான் வந்து ஃபைனல் இயர் ஆட்டோமொபைல் படிக்கிறேன். ஸோ இங்கே மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஜின் பற்றி சொல்லணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 1.6 லிட்டர் இன்ஜின், டர்போ இன்ஜின். நல்ல ஆக்சுவலி இந்த கேட்டகரியில் இது நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கார்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து டர்போ இன்ஜினாக இருக்கும். இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ சென்னை டீமோட கார்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கார்ஸ் தான் இங்கே உங்களுக்கு ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. சிடிஆர் சென்னை டர்போ ரைடர்ஸ் நேம் வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இதில் மொத்தம் வந்து 6 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. எப்படி ஐபிஎல்ல டீம்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் டீம்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. முக்கியமாக சென்னை நம்மளால சொல்ல முடியும், பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, கோவா, கொல்கத்தா. இதுல ஓனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செலிபிரிட்டியா நம்ம பார்க்கறது 2 பேர். கொல்கத்தால வந்து சௌரவ் கங்குலி நம்ம சொல்லலாம். ஹைதராபாத்ல நாக சைத்தன்யா, இவங்க இந்த டீம் வந்து ஓன் பண்றாங்க. ஒவ்வொரு டீம்லையும் 2 டிரைவர்ஸ் வந்து இருக்காங்க இந்த கார்ஸை டிரைவ் பண்றதுக்கு. ஸோ இந்த 6 டீமும் நேத்தும் இன்னைக்கும் இந்த ரேஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஹோப் இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். இந்த ரேசிங் காரையும் தாண்டி ஒரு சில கார்ஸ் ஃபைட்டிங்லாம் நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சது. பலினோ ஸ்டேஜ் டியூன் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து பயங்கரமாக ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மஹேந்திராவில் ரீசெண்டாக இருந்த B6ஓட ஃபார்முலா எடிஷன் கார்ஸும் இந்த ட்ராக்ல ஓடினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.